வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ என்னுடைய ட்ரீம் ஹவுஸ் பார்ட் 1 வீடியோ தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்க ட்ரீம் ஹவுஸ் வீடியோ போடுங்கன்னு. ட்ரீம் ஹவுஸ் வீடியோ பார்ட் 1ல் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நான் வந்து இந்த ட்ரீம் ஹவுஸை எப்படி கட்டினேன், யாரோட ஹெல்ப்போட கட்டினேன், இதுக்காக நான் எப்படி பணம் சேமித்தேன், வித்தவுட் லோனே இல்லாமல் நான் எப்படி பணம் சேமித்தேன், டோட்டல் பில்டிங் காஸ்ட் எவ்வளவு, இப்போ ரீசெண்டாக பண்ண ரெனோவேஷன் காஸ்ட் எவ்வளவு, ஸோ கம்ப்ளீட்டாக நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன் ஹோம் டூர் போட லேட் ஆகுதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னுடைய டோட்டல் பில்டிங் காஸ்ட் நான் லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். 2011 இந்த வீடு கட்டினது என்னுடைய ட்ரீம் ஹவுஸ். அதாவது அது கட்டினத்துக்கு ஆகக்கூடிய செலவு டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 லட்ச ரூபா. கம்ப்ளீட்டாக 12 லட்ச ரூபா எனக்கு செலவாச்சு. இப்போ நான் ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணது 3 லட்சம். ஸோ அதை விட்டுருங்க. நான் எப்படி என்னுடைய வீடு கட்டினேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நாங்கள் இருக்க வீடு என்னுடைய அப்பா வீடு தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் எங்கள் அப்பாவோட வீடு, கிரவுண்ட் ஃப்ளோரில் எங்கள் அப்பா கட்டின வீடு இருக்குது. நாங்கள் வந்து தனியாக வந்து ஒரு இடம் வாங்கி கட்டணுன்ட்டு நிறையா டைம் முயற்சி பண்ணோம், ஆனால் அமையலை. அதான் அப்பா சொன்னாங்க, வேணாம், நிறைய டைம் முயற்சி பண்ணி அமையலைன்னா விட்டுரு, ஸோ மாடியில் நீ கட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வேலைக்கு சேர்ந்த புதுசு 2011 என்கிட்ட சுத்தமாக பைசாவில் அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னுடைய ட்ரீம் ஹவுஸ் இப்படி இருக்கணும், 3 ரூம் இருக்கணும், இப்படி இந்த மாதிரி வசதிகளோட வீடு கட்டணும் அப்படிங்கிற என்னுடைய ட்ரீம் ஹவுஸ் நான் பிளான் எங்கள் அப்பாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். என்ன அப்படின்னா, நான் லோன் எடுக்கக்கூடாது, நான் பணத்தை சேமித்து கட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எய்மாக இருந்துச்சு. அப்போ நான் லோன் எடுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அப்போ எனக்கு வேறு இடமும் அமையலை. ஸோ அதனால் அப்பா வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் நான் கட்டலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தோம். அப்போதைக்கு என்கிட்ட சுத்தமாக பைசா இல்லை. அப்போ வந்து எங்கள் அப்பா கிட்ட லம்சமாக இருந்துச்சு, அதை வாங்கிக்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் நான் வந்து லோனே போடக்கூடாது, லோன் யார்ட்டையும் முக்கியமாக பேங்க் லோன் போடக்கூடாது, போடாமல் காசு சேமித்து கட்டணும் அப்படிங்கிற ஒரு எய்மோடு இருந்தேன். பட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரி நம்ம சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப நாள் ஆகும், லோன் இல்லாமல் சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கிறப்ப அப்பா என்ன சொன்னாங்கன்னா, சரி ஓகே, நான் கம்ப்ளீட்டாக அமௌண்ட் போட்டு நான் உனக்கு கட்டி கொடுத்துட்றேன், அப்புறமா நீ வந்து உன்னோட கான்ட்ரிபியூஷன்ஸை கொடு அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நான் கன்வின்ஸ் ஆகலை. காரணம் வந்து நான் லோன் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். பட் லோன் எடுக்காமல் நான் பணம் சேர்க்கறதுக்குள்ளாட்டியும் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எல்லா காஸ்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ நான் 2011 12 லட்ச ரூபாய்க்கு நான் 3 BHK கட்டியிருக்கேன்னா, அதுவே நான் ஒரு 10 வருஷம் கழித்து 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டு கரெக்டு. ஸோ அதனால் அப்பா அவங்ககிட்ட இருந்தக்கூடிய சேவிங்ஸ் 12 lakhs கொடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கம்ப்ளீட்டாக வீடை என்னோடய ட்ரீம் ஹவுஸை கட்டி முடிச்சுட்டாங்க. ஸோ நான் 2011 அப்புறம் 7 வருஷத்தில் கிட்டத்தட்ட 7 to 8 வருஷத்துக்குள்ளே நான் வந்து அந்த அமௌண்ட்டை அப்பாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருந்தேன். என்ன, பேங்க்கில் லோன் எடுக்கிறதுக்கு பதிலாக எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அப்பா கொடுத்த பணத்தை நான் திரும்பி அடைக்கணும். ஸோ இதுதான் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இதை நான் எப்படி சேமித்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் கிட்டத்தட்ட நெருக்கி 8 வருஷத்தில் இந்த 12 லட்ச ரூபா அப்படிங்கிற அந்த டார்கெட்டை அடைஞ்சு அப்பாவுக்கு கொடுத்துட்டேன். ஸோ எப்படின்னா, 2011 நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ நான் வேலைக்கு ஜாயின் பண்ணுறப்ப வீடு வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்க, கம்ப்ளீட்டாக கட்டி முடிச்சாச்சு டிசம்பரில். ஸோ 2012 நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மாதம் என்னுடைய சம்பளத்துலேருந்து 10,000 ரூபா அப்பாவுக்கு கொடுத்துருவேன். நான் எவ்வளவு ஏர்ன் பண்ணாலும் 10,000 ரூபா அப்பாவுக்குன்னு கொடுத்துருவேன். இப்போ அது போதும், நீ அதை மட்டும் கொடு அப்படின்னா, மிச்சத்தை நீ உன்னோட சேவிங்ஸ் பண்ணு, இது பண்ணிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்னோடய சம்பளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். 2011 நான் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு 3 மாதம் மட்டும் 7,000 8,000 தான் வந்துச்சு. 2012 வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் 7,000 ரூபாய், இன்சென்டிவ்லாம் சேர்த்து 15 17ன்னு வாங்குவேன். ஸோ அந்த 7,000 நான் செய்யக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒர்க்குக்கு தான் எனக்கு அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக வரும். ஸோ அந்த மாதிரி இன்சென்டிவ் ஜாஸ்தியாக ஒர்க் பண்ணுவேன். ஸோ அப்போ நம்ம யங் ஏஜ்லேயே டக்குன்னு நிறையா உட்காந்து 10,000 ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணணும்னு உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதனால் மந்த்லி 10,000 ரூபாய் நான் எடுத்து கொடுத்துருவேன். இப்போ 2012 ஜான்வரிலேருந்து நான் 10,000 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 10,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு எடுத்து வச்சுருவேன். டிசம்பர் அந்த ஒரு வருஷத்தில் 1,12,000 ரூபா, 1,20,000 ரூபா வந்து என்ன பண்ணிடுவேன், கரெக்டாக சேமிச்சிடுவேன். ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபானா 12 மாதத்துக்கு 1,20,000 ரூபா வந்து கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி 2013 1,20,000 ரூபா, 2014 அந்த வருஷம் முடிய அப்படியே எடுத்து கொடுத்துருவேன். 10,000 ரூபா சேர்த்து அப்படியே கொடுத்துருவேன். ஃபிக்ஸட்லாம் போடல, அக்கௌண்ட்டில் வச்சு அப்படியே 1,20,000 ரூபா அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். 2015 1,20,000 ரூபா. ஸோ இப்படியே 4 வருஷம் பண்ணிட்டேன்.
அப்போ 2015 நான் ஒர்க் பண்ணது எம்என்சி கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா 4 வருஷத்துக்கு ஒருக்கா 5 வருஷத்துக்கு ஒருக்கா கம்பெனி நேம் மாற்றி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஏதோ டேக்ஸ் பெனிஃபிட்காக கம்பெனி நேம் மாற்றுவாங்க. அந்த கம்பெனி நேம் மாற்றுறப்ப நம்மளோட பிஎஃப் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லை இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், சரி இதை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2015 ஒரு 3 லட்ச ரூபா எனக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுத்துட்டேன். கம்பெனி நேம் மாறணும்னு அதை எடுத்துட்டேன். ஸோ அதையுமே அப்பாவுக்கு கொடுத்துட்டேன். எகெயின் 2016 நான் என்ன பண்ணேன்னா எனக்கு சம்பளம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பேசிக்கே 20,000 வாங்கினேன், ப்ளஸ் இன்சென்டிவ் 20,000க்கு மேலே வரும். அப்போ நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா 15,000 மாதத்துக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். ஒரு மாதத்துக்கு 15,000 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 1,80,000. அப்போ 2016 ஃபுல்லாக 15,000 எடுத்து வச்சு 1,80,000 கொடுத்தேன். அதே மாதிரி 2017 அதே மாதிரி மாதம் 15,000 எடுத்து வச்சு 1,80,000. இதில் என்ன ஒரு பியூட்டினா, எனக்கு 2017 எண்டில் திரும்பி என்ன பண்ணாங்க, கம்பெனி நேம் மாற்றினாங்க 2 வருஷத்தில். அப்போ பிஎஃப் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனா பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு 2,20,000 பிஎஃப் இருந்துச்சு. நான் அப்படியே எடுத்துகிட்டு 60,000 நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன்னா எனக்கு 12 லட்ச ரூபா கடன் அடைஞ்சிரும். மிச்சம் 1,40,000 பசங்க பிறந்து 1 வயசு ஆகியிருந்தாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் தேவைகள் இருந்துச்சு. ஸோ அதனால அந்த தேவைகளுக்காக மிச்சம் 1,40,000 நான் அப்படியே சேவ் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பேங்க்கில் லோன் போட்டிருந்தேன்னா வட்டிங்கிற பேரில் ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக எனக்கு போயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு யார்கிட்டையாவது நம்ம கடன் வாங்கியிருந்தால் பொறுமையாக இருந்திருக்க மாட்டாங்க. பட் அப்பா அப்படிங்கிறதுனால மாதம் நம்ம அப்பாவாகவே இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கும் ஒரு மணி சேவிங்கோட ஒரு விஷயம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒழுக்கமாக இதை நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இந்த 10,000 கொடுத்துட்டு நான் அப்போயுமே சேவிங்ஸ்லாம் நான் ரொம்ப பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கக்கூடிய காசில் நிறைய ஆடம்பரப்படுவேன். அதெல்லாம் சேர்த்துருந்துருக்கலாம். எது எப்படியோ 10,000 கொடுக்குறதுல கன்சிஸ்டண்ட்டாக இருந்து 6 இயர்ஸில் 12 லட்ச ரூபாயை எங்கள் அப்பாவுக்கு கொடுத்து கடனையும் அடைச்சிட்டேன். லோன் இல்லாமல் வீடும் கட்டி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2011 2022 வரைக்கும் நாங்கள் எங்கள் ஓன் ஹவுஸில் ட்ரீம் ஹவுஸில் தான் இருந்தோம். 2015 எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ 22 வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருந்தோம். 2022 26 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரிச்சிக்கு போயிட்டோம். ஸோ பசங்களுக்கு ஒரு பேசிக்காக நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போனோம். அதுக்கப்புறம் 2026 அதாவது இந்த வருஷம் தான் பேக் டு ஓன் ஹவுஸ் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நான் என்னுடைய ட்ரீம் ஹவுஸில் 2011 இருக்கேன். அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா கட்டின வீட்டில் தான் நாங்கள் இருந்திருக்கோம். ஸோ வாடகை வீடு அப்படிங்கிறது ட்ரிச்சியிலேருந்து 4 வருஷம் தான் எங்களுக்கு வாடகை வீடோட அனுபவம். 2022 26 வரைக்கும் என்னுடைய ட்ரீம் ஹவுஸில் யாருமே இல்லை. எங்கள் அப்பா கட்டின இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வாடகைக்கு விட்டுருந்தாங்க. ஸோ என்னுடைய ட்ரீம் ஹவுஸில் நான் வாடகைக்கு விடலை. அதனால என்ன ஆச்சுன்னா அந்த 4 வருஷம் நிறைய எப்படின்னா மாதம் ஆள் வச்சு கூட்டி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். இருந்தாலும் நிறைய இடத்துல கட்டடம் உதிர ஆரம்பிச்சிருச்சு. எஸ்பெஷலி டாய்லெட்லாம் ரொம்ப உதிர ஆரம்பிச்சிருச்சு. பட் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணதுனால ஓரளவுக்கு எங்களுக்கு செலவு வைக்கல. சரி இப்படியே விட்டுட்டோன்னா அப்படின்னா சுத்தமாக வீடு அடி வாங்கிடுங்கிறதுக்காக தான் திரும்பி ஓன் ஹவுஸ்க்கே வந்துட்டோம். பட் இதுக்கே நாங்கள் ரெனோவேஷன் பண்ணோம். சின்ன சின்ன சிவில் ஒர்க்ஸ் இருந்துச்சு, கார்பெண்டிங் ஒர்க் இருந்துச்சு, ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், பெயிண்டிங் ஒர்க் இதெல்லாமே சேர்த்து எனக்கு 3 லட்ச ரூபா ஆச்சு. நான் இங்கே இருந்திருந்தேனாலும் மெயின்டைன் பண்ணுறதுல அந்த செலவு ஆகிருக்கும். பட் எனிவேஸ் என்னோடய ட்ரீம் ஹவுஸில் இன்னும் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி ஒரு புதுசாக பெயிண்டெல்லாம் அடித்து இன்னும் கொஞ்சம் சில மாற்றங்களோட நாங்கள் திரும்பி வந்திருக்கோம். இதுக்கு 3 லட்ச ரூபா ஆச்சு. இந்த 3 லட்ச ரூபா நான் எமர்ஜென்சி ஃபண்டுக்காக சேர்த்த அமௌண்ட்டு தான். ஸோ இந்த லாஸ்ட்டு 4 வருஷத்தில் நான் சேர்த்த எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து தான் கம்ப்ளீட்டாக நான் எடுத்து என்ன பண்ணிட்டேன், 3 லட்ச ரூபா கொடுத்துட்டேன். கம்ப்ளீட்டாக இதில் என்னோடய சேவிங்ஸும் இப்போ 0 ஆகிடுச்சு. பட் 0 ஆனாலும் ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணியிருக்கேங்கிறதுனால எனக்கு திருப்தி இருக்குது. ஸோ எகெயின் நான் என்ன செய்யணும், திரும்பி சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரெனோவேஷனுக்கான செலவு பார்த்திங்கன்னா 3 லட்ச ரூபா. ஹோம் டூர் போடுறதுக்கு லேட் ஆகிறதுக்கு காரணம் இன்னும் நாங்கள் பொருளை அரேஞ்சே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். லேட் ஆகிட்டே இருக்குது. கம்ப்ளீட்டாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஹோம் டூர் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.